சொல்லியிருந்தாங்க. இந்த கமெண்ட் நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் பண்ணிட்டாங்க, பாக்குறதுங்க அப்படி தெரியும். சிவோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க. இந்த தோரம் பருப்பு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு ஊற வச்சாலே இவ்வளவு மாவு வருது, அவ்வளோ அதிகமா கிடைக்கும். இன்னமும் அதிசயமா இப்பதான் பேச சொல்லு, இப்பதான் இன்னும் பேச ஆரம்பிக்கலாம் பையன். கொடுமைப்படுத்துறேங்கிற முன்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருங்க. அதனால உடம்பு சரியில்லாம போச்சு, சந்தேகமா இருக்கு, கேவலமா இருக்கு, பார்க்க பெருசா இருக்கு, டேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. பரப்பி போட்டு பாருங்க, எல்லாம் யாரு வேலைடி குப்பை மாதிரி போட்டு வச்சிருது. சேர்ல போட்டு வச்சிருந்தேன்னா அவனோட பேண்ட்டை எடுக்கிறான்னு புடிச்சு மொத்தமா தள்ளி விட்டுட்டான். வந்து பார்த்தா என்னடா சத்தம் கேக்குதுன்னு இது எல்லாத்தையும் தள்ளி. ஏற்கனவே வீடு குப்பை தொட்டியோட மோசமா இருக்கு, இதுல இவங்க ரெண்டு மாத்தி மாத்தி இப்படி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உட்காந்து மடிச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் நகத்தெல்லாம் வெட்டி விட்டுருக்கா பிள்ளை, ஏன்னா அடிக்கடி ஏன் மூஞ்சே கிழிச்சு விட்டுறா. இன்னைக்குதான் ஞானோதயம் வந்திருக்கு. ஒரு விரல்ல நல்லா பிடிச்சி பிள்ளை இட்லிக்கு போட்டிருக்கா. இன்னைக்கு நம்ம வீட்டுல வடங்க, அது இல்லாம நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் என்னமோ தெரியல, சிக்கன் அடிக்கடி சாப்பிட முடியாது. அதனால அப்போ போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துடும் தோணுச்சுன்னா. விதாட வெறும் அது ஒன்று தானே ஒரு கூட பண்ண முடியும், வேற என்னத்த பண்ண முடியும். நிறைய சாதிக்கலாம், சாப்பிட்ற விஷயத்துல சொல்றேன், அதுதான் நமக்கு நிரந்தரம், எதுவுமே நம்ம கூட வராதுல்ல. சரி விடுங்க, நான் பழமெல்லாம் பேச வரும்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா கூட உட்காந்துருங்க, அவ பாருங்களா பெஞ்சுக்கு அடியில ஃபுல்லா போயிடுச்சு. அப்புறம் இன்னும் ஆளுக்கு ஒரு மூணுல வந்துருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது கமெண்ட், இந்த கமெண்ட் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. சிவாவுக்கு மோர் அட்டென்ஷன் தேவை, பேரண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்றீங்க, கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கமெண்ட் நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் பண்ணிட்டாங்க, பாக்குறதுங்க அப்படி தெரியும். சிவாவோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்மளே வாண்டடா கூட்டு பேசணும் கூப்பிட மாட்டான். அவனுக்கா ஒரு மைண்ட் வரணும், யார்கிட்டயாவது பேசணும்னா அப்பதான் பேசுவான். அவ்வளவு சீக்கிரம் என்ன பேச மாட்டான். பொண்ணு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா நார்மலா இருப்பா, என்கிட்ட சரியா, அதனால நாங்க அதிகமா உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றேன் நீ சொல்லு. பாப்பா குட்டியா இருக்கிறதுனால அவன் மேலேயே கான்சென்ட்ரேஷன் போதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இப்ப யார்த்தையாவது போய் ஒரு அம்மா கிட்ட 2 புள்ள இருக்கு, எந்த புள்ளைய பிடிக்கும்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? 2 பேரையும் தானே சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப இவளுக்கு பாத்துக்கிறது அதிகமா தேவைப்படுது இவளுக்கு. அது இல்லாம இவன் சேட்டை பண்ணுவாங்க, அதனால தனியாவே தான் இருப்பான் மோஸ்ட்லி. சிவன்யா பக்கத்துல வந்தாலுமே சிவன்யாவை கை காலை பிடிச்சி இழுத்துருவான், ஏதோ ஒன்று பண்ணிடுறான். 5 வயசு ஆயுமே எதுக்கு இந்த நிலைமை, இன்னும் வயசு கம்மியா தான் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனா மத்தபடி எல்லாம் அவனை எந்த விதத்திலயும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த வீட்டுல சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். அவளோட சின்ன வயசு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மாதிரி இருக்கு, அது ஐஸ் வாட்டர் குடிச்சேன், வாயில கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சின்ன வயசுல ஹாஸ்டல் முடிஞ்சு முதல்ல ஈரோட்டுக்கு இவங்க அம்மா கூட்டு போனாங்க. அப்ப என்ன பண்ணி இடத்துக்கு மிரண்டா வாங்கி வச்சிருந்தாங்க. என் வீட்டுல அது மாதிரி ஒரு கதை இருக்கு. சிக்கன் ரைஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கண்ணாலே பார்த்ததில்ல. எங்க அப்பா எனக்கு முதல் என்ன கொடுத்தாரு, ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ நைட்டா இருந்தாலும் சரி தான் வந்து எங்க அப்பா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி எல்லாருக்கும் சிக்கன் ரைஸ் கொடுத்தோம் தூங்கப்பாரு. அது ஞாபகம் வருது. சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு மெமரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மெமரிலாம். பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் ரெடி பண்ணி இது பண்ணாங்க. திரியா ஓடி இருக்கு. முன்னெல்லாம் நல்லா இருக்கும், இப்போ என்னன்னு தெரியல. அதான் போயிட்டு ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வரலான்ட்டு போறேன். கொஞ்சம் ஹெவி ரேட்டா இருக்கு, ஆனால் நல்லா குவாலிட்டி இருக்கு. கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, அதை ஊட்டினதுனால உடம்பு சரியில்லாம போச்சு, சந்தேகமா இருக்கு, கேவலமா இருக்கு, பார்க்க பெருசா இருக்கு, டேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. அதான் போயிட்டு அப்படியே ஆப்பிள் வாங்கிட்டு வரோம், போயிட்டு வாங்கிட்டு வீட்டுல மேடம் கிட்ட ஆப்பிள் வாங்கலான்னு போனாங்க. கடை எதுவுமே இல்லை, மூடி கிடக்கு. அப்புறம் வண்டியில் ஒருத்தர் வச்சிருந்தாரு, அங்கே வாங்கல நான், ஏன்னா நான் ரெகுலராக வாங்குற கடை இல்லை. இன்னைக்கு ஏதோ அது என்ன பண்ண இன்னைக்கு ஏதோ கடைக்கு மாதிரி ஃபுல்லாகவே மூடி கிடக்குங்க. ஃபுல்லாக அந்த அது என்னம்மா கேழ்வரகு கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கா. கேழ்வரகு நைட்டு ஊற வச்சு காலையில் அதை அரைச்சி மிக்சியில் எடுத்து அந்த பாலை போட்டு நல்லா அப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதானம்மா அப்படி தானே? அதுதாங்க இப்போ ரெகுலராக ஊட்டிகிட்டு இருக்கா பாப்பாவுக்கு. ரெகுலரா ஊட்டக்கூடாதாங்க, வாரத்துல 3 நாள் 2 நாள் தான். ஓ அப்படியா, சரிம்மா, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அப்புறம் இங்கே பாருங்க, பருப்பு ஊற வச்சிருக்கா. நீங்கள் நம்ம வீட்டில் வடை காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, வடை இட்லிக்கு போடுறா, வேற என்னம்மா வெங்காயம் கல்ல எல்லாம் வெட்டி வச்சிருக்காண்டி தோசைக்கு போடுறா. ஏடா இது என்னமோ அதிசயமா இப்பதான் பேச இங்க சொல்லு, இப்பதான் என்னமோ பேச ஆரம்பிக்கிறான் பையன். என்ன பேட்டை என்ன கத்திட்டு இருக்க சொல்லு. என்ன கத்திட்டு இருக்கானா, காலையிலேயே புளிச்சிக்கிற குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க, அது பத்தாதுன்னு சாப்பாடுமே செஞ்சு முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து வந்து வச்சு வையின்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற வை அப்படிங்கிற, இட்லிக்கு ஊற வச்சதுக்கு அப்புறம் வடைக்கு ஊற வை அப்படின்னு. ஆனா பாப்பாவையும் யாருமே பார்த்தா கொடுமைப்படுத்துறேங்கிற அவளையும் பாத்துக்கிட்டேன். முன்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருங்க, இப்ப பாப்பா பிறந்ததுல இருந்து அவ்வளவா எதுவுமே பண்றது கிடையாது. அவளையும் பாத்துக்கணும், அவளுக்கு தனியா நான் ஏதாவது வேக. சரி கோவப்படாதம்மா, விடுமா, இனிமே எந்த வேலையை விட மாட்டோமா. இன்னைக்கு 2 நாளா கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அப்படியே லேசா மழை பெஞ்சது. இன்னைக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இப்போ என்ன நடக்குது தெரியல, ஃபேன் வாங்க நேரமும் தெரியல, மழை பெய்யுது. ஏன் உள்ளாய்
நாங்கள் எப்போ எதை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இந்த துவரம் பருப்பு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு ஊற வச்சாலே இவ்வளோ மாவு வருது, அவ்வளோ அதிகமாக கிடைக்குது. எவ்வளோ ஊற வச்ச? ஒரு 1/2 கிலோ இருக்குமா? பாப்பாவுக்கு வர சுடு தண்ணி போடணுங்க, குளிப்பாட்டம். ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் எப்படி தொங்குதுன்னு எங்கே பார்த்தாலும். அது வேற இல்லை, பைப்லாம் வாங்கி அடிக்கிறதுக்கு நான் மலைச்சிக்கிட்டு எதுவும் பண்ணல. ரெடி பண்ணணும். ஆமாம், இப்போ திரும்ப வாங்கி ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும். அது இல்லாமல் MCP RCP எல்லாம் செட் பண்ணணும், மேலே லைன்லாம் மாற்றணும். ஏன் கையை வைக்கணும் விட்டேன். 200 வோல்ட்டு யூனிட்ரி, 200 யூனிட் ஃப்ரீ. 2500 பணம் உங்களுக்கு மாசம் போனால் 4000 ரூபா வேலை இல்லை பட்டதாரிகளுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இது வெயிட் பண்ண. ஆமாம், நானே மிஸ் பண்ணிட்டேன். பாப்பா பிறந்தப்ப முகம்லாம் போட்டாங்க, விட்டாச்சு. அதுக்கப்புறம் என் கூட வந்த பையன் பணம் வாங்கிட்டான். மாசம் செய்யறது. சிவாவுக்கு மட்டும் சாப்பாடு ஏதோ போட்டால் சாப்பிடுவாங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு எட்டக்கு எந்திரிக்குன்னு பிளான் பண்ணுறான், நவுந்துருவான். சாப்பிட்றா என்ன பண்ணாலும் அழுகுறானே தவிர திரும்ப சாப்பிட மாட்டேங்கிறான். இவனுக்கு ரொம்ப திமிரு உண்டாச்சு. எல்லாம் குள்ளாய் பண்ணுற வேலை தான். செல்லம் கொடுத்து புள்ளியில் பூரா வீணாக்குறான். ஐயா கேள்வி சப்போர்ட் அவங்களுக்கு. குள்ளாய் பாவம், உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறா. சமையல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது கண்ணில் அலர்ஜி வருது. காட்டுமா கண்ணை? இன்னும் சரியாகவே போகலையாட்டுக்கு அவளுக்கு. எப்படியா சரிம்மா என் பொண்ணு ஆரம்பிச்சிட்டா வேலையை. அவன் இந்த பக்கம் நான் திருப்பாங்க காரணம் என் பொண்ணு ட்ரெஸ் போடாமல் வச்சிருக்கேன். அந்த மாதிரி காட்டக்கூடாது, கைட்லைன்ஸ் வரும். என்னம்மா ஏதோ சொல்றியா? இந்த ரெசிபி போட சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அதாங்க போட்டுருங்க. சாரிங்க, நைட்டு ஊற வைக்க மாட்டியா? ரெகுலரா தொடர்ந்து ராகி ஊட்டக்கூடாது. வாரத்துல 3 நாள் மட்டும் தான் ஊட்டணும். அதனால நான் வாரத்துல 3 நாள் 2 நாள் அப்படிதான் ஊட்டுவேன். கண்டிப்பா நான் செய்யறப்ப போடுறேன். ஆமா, நீ வந்ததுனால நிறைய மனுஷனுக்கு நேரம் மிச்சமாயிடுச்சு. என்ன பாருங்க, இங்க மாவு அரைஞ்சிட்டு இருக்கு, அங்க குள்ளாய் வடை சுட்டுட்டு இருக்கா, பசங்க டீ பார்த்துட்டு இருக்காங்க. அதே எல்லாத்தையும் நம்மளே பண்ற மாதிரி இருந்தா அந்த நேரத்துல இருந்து டைமே இருக்காது. ஆமா, அரைக்கணும் கொடையணும் அப்படின்னா முடியவே முடியாது. கண்டுபிடிச்சது எவ்வளவோ நல்லது. அதுவும் இந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் பிறந்தது எவ்வளவு நல்லது. வடை சுட்டாச்சு. வடை பருப்பு ஏன் அழகா இருக்கிறதெல்லாம் காட்டாம டேமேஜா இருக்குது? அது டேமேஜ் இல்லை, நல்லா பெருசு பெருசா சுட சொன்னா நல்லா பெருசு பெருசா மேடம் சுட்டு வச்சிருக்காங்க. மழை வரும்னு நினைக்கிறேங்க. இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிடல. இதான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தான் சாப்பிடணும் போல. நான் என் மாவு அரைக்குதுன்னா வரணும். சிவன்யாவோட சேட்டை ஆரம்பிச்சிச்சிங்க. தூக்கமும் வரலையா, ஆனால் கத்திக்கிட்டே இருக்கா. உள்ள அவங்க டிவி பார்க்கணும். அந்த டிவியை வாங்கி நான் அந்த டிவி அதிகபட்சமாக ஒரு 20 நாள் தாங்க ஓட விட்டுருப்பேன். வேஸ்ட்டாக டியூ கட்டிட்டு கிடக்குறேன். அதான் சரி போட்டு விட்டு சிவா எதை பொம்மை போட வைப்பான்னா ஒரு படத்தை வச்சு விட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு டைம் இல்லை சாப்பிட, இப்போ தான் சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க இந்த விளாக். இன்னொரு விளாக்லாம் மீட் பண்ணலாங்க. பாய்.